நமூனுக்குள்ள அப்படின்ற ட்ரெயின்லாம் போகிறோம். நம்ம ஃபைனலி ஒரு 8 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த பிடிச்சாச்சு. ஃபுல்லாக ஏசியோட செம்மையான ஒரு கம்ஃபர்ட்டோடய இருக்கும். இதில் டிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கைஸ், நான் ஹாரிஸ் பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோ டு கொழும்பு போகிறோம். கொழும்பு டு கோல் போய் கோலில் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் ஒரு பிளான். லாஸ்ட் டைம் 2022 டிசம்பரில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ட்ரிங்கோ டு கொழும்பு போய் அந்த டைம் தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசு. ஸோ இப்போ செகண்ட் டைம் நம்ம ட்ரிங்கோ டு கொழும்பு போகிறது பற்றின வீடியோ போடுறோம். என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, ப்ரைஸ் வித்தியாசம் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரி புக் பண்ணுறது, என்ன செட்டப்பில் எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து சரியா ட்ரிங்கோ ரயில்வே ஸ்டேஷனோட வெளி சைட். இதுதான் வந்து நம்மளோட ட்ரிங்கோ ரயில்வே ஸ்டேஷன்ஸோட என்ட்ரன்ஸ். இதில் வந்து ஸ்டேஷன்ஸால் வர்ற பாசஸ் எடுக்கிறதுக்குரிய இடம் இருக்குது. இதில் 3rd கிளாஸுக்குரிய டிக்கெட் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் 2nd கிளாஸுக்குரிய டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து இந்த சைடில் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரண்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொன்னாலும் இந்த டிக்கெட்டிங் கவுண்டர் இருக்குது தானே, இந்த கவுண்டரில் தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து இந்த 7 மணி கொழும்பு ட்ரெயினுக்கு தான் போகிறோம். சேம் டைம் கொழும்பு டு ட்ரிங்கோவுக்கு இன்னொரு ட்ரெயினுமே இருக்குது. மதியம் 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதை வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம இது வரைக்கும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயே வந்து ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. ஃபேமிலி ரூமும் டபுள் ரூமும் இருக்குது. முன்னுக்கே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. போராக்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது வாங்கி சாப்பிட்றேன்னு சொன்னாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வழி மூலமாக தான் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போகணும். நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். அதே நேரத்தில் என்ன மாதிரி உள்ளே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது நம்ம வந்து இன்றைக்கி 2nd கிளாஸில் தான் போகிறோம். 950 நம்ம வந்து போகிறது 2nd கிளாஸ். அதில் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 950. 3rd கிளாஸில் ப்ரைஸ் வந்து 460. அதே ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வந்து 2650 சம்திங் வருது. நம்ம வந்து இப்போ டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு உள்ளே என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அது வந்து ஒரண்ட் எடுத்தாக்கள் வந்து ஒரண்ட் கொடுத்து மாற்றணும். இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதால உள்ளே போகிறோம். வந்து டிக்கெட் உடைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து போகிறது இங்கேலாம் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து 2nd கிளாஸ். இது வந்து 2nd கிளாஸ் தான். பட் இருந்தாலுமே ரிசர்வ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் போக முடியாது. நார்மலாக வந்து 2nd கிளாஸ்லேயே ரிசர்வ் போர்ஷனுக்கும் நார்மலான நாங்கள் இப்போ போகிற இதுக்குமே பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. ஆனால் 2nd கிளாஸ் புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நார்மலான இப்போ 950 அப்படின்னு சொன்னால் அது வந்து 2900 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே ஏர்லியாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ணா இதுக்குள்ளே போகலாண்ணா. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிடும். நம்பர் சிஸ்டம் இல்லையா? இல்லை, கிளாஸுக்குள்ளே வந்தாச்சு. 2nd கிளாஸில் நம்ம 8 பேர் கிட்டத்தட்ட போகிற மாதிரி பிளான். ஸோ அதனால் முன்னுக்கு பார்த்த மாதிரி சீட் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபைனலி ஒரு 8 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த பிடிச்சாச்சு. 8 பேர் ப்ரோ. இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. இது ஒரு இழுத்து பாருங்க, அதை இழுத்து பாருங்க. பின்னுக்கு ஒரு அந்த அது அந்த 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 இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நான் இதுல 8 பேர் இருக்க போறோம். ஓ, இந்த 8 பேர் தான் போறோம். அப்ப இப்போ இந்த சீட் ப்ரோ. இந்த சீட் எடுத்தீங்க? எல்லாரும் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த இடம் ஃபுல்லாகவுமே வந்து 2nd கிளாஸ் அன்ரிசர்வ்ட். இதால் போனோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்ப்போமாங்க. ஓ, போன முறை நம்ம வரும்போது இந்த கேன்டீன் செட்டப் ஒன்றுமே இருக்கலை. பட் இந்த முறை கேன்டீன் செட்டப் இருக்குது. டோல்ஸ் லைட்டுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. ஓகே, டீ எதுக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் போல இருக்குது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வந்தோம்னு சொன்னால் இந்தியாவில் ஃபுல்லாக 3rd கிளாஸ் இருக்குது.
தேர்ட் கிளாஸோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 460 ரூபா வருது. தேர்ட் கிளாஸுமே அதே மாதிரி தான். நீங்கள் ரிசர்வ் பண்ணி வருவீங்கன்னு சொன்னால் அதோட பேமெண்ட் டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வரும்போது நீங்கள் ரிசர்வ் பண்ணி வராமல் ஏர்லியாக வந்து இடத்த பிடிக்க பார்க்குறது பெட்டர். இப்போ சரியாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:26. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் கிட்டே இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் இருட்டிகிட்டு இருக்கிறதால நமக்கு இது வந்து ஃபீல் பண்ண கிடைக்கல. இந்த ட்ரெயினில் நம்ம போகிறோம் பாருங்க. ஓகே, நமோனுக்குள்ள அப்படின்ற ட்ரெயினில் போகிறோம். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம ட்ரெயின் வெளிக்கிட்டுறோம். சேம் டைம் இப்போ நம்ம தேர்ட் கிளாஸ் பார்த்தோம், செகண்ட் கிளாஸ் பார்த்தோம். இதுக்கு பிறகு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் கிளாஸை க்ரோஸ் ஆகி போயிட்டுருக்கோம். செகண்ட் கிளாஸுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏசியோட செம்மையான ஒரு கம்ஃபர்ட்டோடய இருக்கும். இதில் டிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டிவியில் என்ன போகும் அப்படின்றதில் நோ சிக்னல் காட்டியிருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2650 ரூபா அந்த மாதிரி வருது. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அப்படியே நம்ம வெளியில் போகலாம். 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குரியது. இதுக்கு அங்கால A கம்பார்ட்மெண்ட் அண்ட் B கம்பார்ட்மெண்ட். இதுக்கு அங்கால தான் எல்லாமே செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எல்லாமே. வாங்க அப்படி தொடர்ந்து பார்ப்போம். இது எப்படியுமே வாஷ்ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க தானே வேணும். இருக்காங்களா? இல்லை, வாஷ்ரூம் செட்டப் சும்மா நார்மலான ஒரு செட்டப் தான். ஆஹாஹோ கிளீனிங்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ஓகே நார்மலாக இருக்கு. சரி, இப்போ நம்மளோட இடத்துல போயிருப்போம். ட்ரெயின் வெளிக்கிற என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெளிக்கிட்டாச்சு. சரியா 7 மணிக்கு இங்கேருந்து ட்ரெயின் எடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு என்ன ஜங்ஷனில் நிற்கிது என்ன மாதிரின்றத அப்படியே தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி செம்மையாக போயிட்டு இருக்கு. இப்போ கேண்டீனில் என்னென்ன சாப்பாடு இருக்கு அப்படின்றத பார்க்க வர்றோம். வெஜிடபிள் ஃபிஷ் ரோல்ஸ் எல்லாம் இருக்கான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தேர்ட் கிளாஸ் இருக்காங்க. கேண்டீனில் எடுத்துருக்கு. யூஸ்வலான ஒரு சமோசா தான். ஓகே, வந்து இப்போ கல்வையா வந்திருக்கோம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:04 ஆயிருக்கு. சரியா கல்வையா ஜங்ஷன் வந்திருக்கு. இதில் அடுத்தது நேராக மாவோ ஜங்ஷனில் நிற்கும் கைஸ். அங்கே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததாக வந்து மாகோ ஜங்ஷன் வந்திருக்கோம். இந்த மாவோ ஜங்ஷனில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20 நிமிஷம் சரி இருக்கும். நான் இறங்கி அப்படியே சும்மா என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்ப்போம். மாவோ ஜங்ஷனில் முட்டை ரொட்டி. ப்ரோ சொல்லுங்கள், எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்தீங்களா? வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ, பக்காவா இருக்குது. நல்லா இருக்கு. மாவோ உங்களோட ஃபேவரட் முட்டை ரொட்டி. சொல்லி வேலை இல்லை. சொல்லுங்க சாப்பிடுங்க பச்சா ப்ரோ. முட்டை ரொட்டி என்ன சொல்லுது? வேற லெவல் ப்ரோ, உண்மையாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி ஒரு நல்ல டேஸ்டான முட்டை.
சுடுதா ப்ரோ இதெல்லாம் வருமா வருமா நம்ம ட்ரை பண்ண முட்டை ரொட்டி இன்னொரு 3 எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நிறைய சாப்பாடு ஐட்டம் இருக்கு. ஏன் வித்திர ரொட்டி கண்டபுரம் 5 ரொட்டி 180 5 ரொட்டி ப்ரோ இது என்னடா ப்ரோ இவர் வேற லெவல்ல முட்டை ரொட்டி செஞ்சுட்டு இருக்கிறார். இவன் நம்ம பிரவீன். இப்போ நாங்கள் வந்து முட்டை ரொட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டைலில் பார்த்தாலே இவ்வளோ சும்மா முட்டை ரொட்டி வேற லெவலில் அடிப்பேரண்டி. சரியா ஓகே ஒன்று வயலில் ரிசியோடையும் சாப்பிடுவோம். ஓகே இதில் வைங்க தட்டில் வைங்க. 1 2 3 எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்து ஆஹா மாவா சமையல் என்னமோ ஒரு ருசி. ஆஹா உண்மை செம்மையா இருக்கு தரம். இதான் நீங்க சொன்னது சரி. எல்லாத்தையும் கூட மாதிரி நான் வந்தே கொண்டே தான் ஓ நானே தான் ப்ரா நான் 2 தரம் வந்து 50 ரூபா நினைக்கிறேன். இதோட ஸ்பைட் மடிப்பும் வேறு லெவலில். வேற லெவலில் இருக்கான். பட்டப்படியா மாவோ ஜங்ஷன்ல கண்டிப்பா வந்து ஏறி போகுது. நார்மலா இப்படியும் தள்ளு வண்டியில டூரிஸ்ட் சைட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் இதே விட அந்த அதில் கடையில் சுட சுட முட்டை ரொட்டி போட்டாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து சரியா 3:48க்கு வந்து இறங்கியிருக்கோம். எல்லாருமே இறங்கி போகிறாங்க. நம்ம இன்னும் ஒரு 2 hours கிட்ட இங்கே தான் இருக்கணும். நம்மளா ஃப்ரெஷ் ஆகிட்டு 6:50க்கு காலி ட்ரெயின். அது வரைக்குமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். 6:50க்கு வெளிக்கிட்டு சரியா 2 hours அந்த மாதிரி இருக்குது கோல் போகிறதுக்கு. ஸோ அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.